ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. என்னுடைய ரூம்மேட்ஸ் வந்து கேட்ரிங் படிப்பாங்க, அவங்களுக்குன்னு செப்பரேட் அந்த ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஆசை. நான் வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொடுப்பேன். அது மேலே வந்து எனக்கு அப்படி ஒரு அந்த ஹேர் ப்ளான்னாலே எனக்கு அப்படி பிடிக்கும். அது ஏன் தெரியாது. ஃபஸ்ட் மந்த் வந்து 8500. அது வந்து அப்போ பெரிய விஷயம். 1 இயர் போச்சு, 42,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு காணும், சேனலே இல்லை, ஹேக் ஆகிடுச்சு. ஒரு 10 days சரியாக சாப்பிடல. ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதில் வந்து எனக்கு ஏர்ப்ரான் கிடச்சிதுங்கிறது இட்ஸ் லைக் அந்த மூமெண்ட் இப்போ வரைக்கும். லவ் ஆஃப் குக்கிங் இருக்குல்ல, அது பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும், அந்த நைஃபோட வேல்யூ. ஸோ அது கிடைச்ச மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏபிசி மால்ட்டு பயங்கர ஹிட் ஆனதுனால 1 மாதம் கூட அந்த சேல் ஆகாது. ஒரே நாள் ஆகும்போது இது எனக்கு வந்து சினிமா மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறீங்க, அதே மாதிரி நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன். ஏன் இது யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறது என்ன தப்பா? நானும் ஒரு பெண் தானே, ஏன் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாதா? என்னையும் மதிங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சும்மா இன்றைக்கி உட்காந்து நான் ஒரு வார்த்தையில் ஆக வீடு வாங்கிட்டேன்லாம். இட்ஸ் நாட் ஈஸி. ட்ரீம். அது வந்து அந்த கிச்சனில் நின்று சமைக்கும் போதும் அன்றைக்கி வேர்த்து விறுவிறுக்கும். இன்றைக்கி ஏசி போட்டிருக்கேன், 5-6 மணி நேரம் கூட சமைப்பேன். ஆனால் அவங்க அந்த 5 செகண்டில் சொல்கிற வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் மாஸ்டர் செஃப் சங்கீதா தானே அப்படின்னு சொல்லுவாங்க. வா, இதுதான் நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா வந்து நிறைய பேர் வீட்டில் உங்கள் வாய்ஸ் கேட்காம சமையலே நடக்காது அப்படின்னு தான். எஸ், வெளியில் போகும்போதுல நானே ஹஸ்பண்ட் இல்லை எங்கேயா ஷாப்பிங் போகும்போது எங்கள் ஃபேமிலியில் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதும் அவங்க ஒன்று ஹேர் ஸ்டைல் வச்சு கண்டுபிடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா வாய்ஸு. மேம் நீங்கள் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க கூட டோர் ஓப்பனாக இருந்தது, பேசிகிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு குக் வித் சங்கீதா தானே வந்துட்டாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அவங்க வாய்ஸ் கேட்டது மேம் அப்படின்னாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்தது. லைக் அவங்க சொல்லித்தான் நம்ம வாய்ஸ் வச்சு ரெகனைஸ் பண்ணி நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. இப்போ நீங்கள் யூடியூபராக வந்து ஒரு குக்கிங் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்ஸை எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சங்கீதானா யார், என்ன பண்ணாங்க? அப்பா அம்மாவுக்கு ஒரு பொண்ணா, அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க எனக்கு ஒரு தம்பி, ஒரு அக்கா. ஸோ இந்த மாதிரி இப்படி இருந்தால் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஜாப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கவே சரியாக இருந்தது. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் குழந்தை ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஐ ஃபீல் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அவங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூபுங்கிறது. எனக்கு மெயினாக வந்து வில்லேஜ் டைப் ஆஃப் குக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு டேஸ்ட்டுன்னு கேட்டால் நான் அது எனக்கு ரொம்ப அதுதான் நான் சொல்லுவேன். வில்லேஜ் ஃபுட்டு மாதிரி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. மெயின் அந்த விறகடுப்பில் செய்கிற அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அதில் கிடைக்கிறது தான் அதோடைய ஒரு இது. ப்ளஸ் அங்கே அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியரில் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு எந்த டைமில் நீங்கள் குக்கிங் சரி அது நம்மளுக்கு செட் ஆகாது இல்லைன்னா தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்க இல்லையா? என்ன ஜாப் பண்ணீங்க? அண்ட் அதுலேருந்து மறுபடியும் எதுக்கு நீங்கள் சமையலுக்குள்ளே போனீங்க? எனக்கு சமையல் பிடிக்கும் தெரியுது. பட் ஆனால் இதை வந்து ஒரு கலையாக எடுத்து செய்யலாம், இல்லை இப்படிலாம் செய்யலாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே கேட்ரிங் சொல்லிட்டு ஒரு கோர்ஸே இருந்தது. அப்போ எனக்கு தோணுச்சு, நான் சமைக்க நல்லா தெரியுச்சு, நம்ம இது எடுத்துருக்கணும். நான் பிபிஎம் படித்தேன். ஸோ ஏன் நம்ம இது எடுக்கலன்னா தெரியல. அப்போலாம் நான் கேட்டிருந்தா அதை அலோவ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு இப்படி ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு இருக்கணும் தெரியாது. பட் என்னுடைய ரூம்மேட்ஸ் வந்து கேட்ரிங் படிப்பாங்க, அவங்க வந்து ஏர்ப்ரான் அவங்களுக்குன்னு செப்பரேட் அந்த ட்ரெஸ்ஸெலாம் இருக்குது. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஆசை. நான் வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொடுப்பேன். அது மேலே வந்து எனக்கு அப்படி ஒரு அந்த ஏர்ப்ரான்னாலே எனக்கு அப்படி பிடிக்கும். அது ஏன் தெரியாது. ஸோ அப்படி ஸ்டார்ட் அங்கேயே பிடிக்குதுங்கிறது எனக்கு தெரியும். பட் அதை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்துறது இதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக இருந்தப்போ அந்த டைமில் சரி நம்ம குக்கிங் ரொம்ப பிடிக்கும், யூடியூப்பில் வந்து இதை அப்லோட் பண்ணலாம், இது பண்ணிவிட்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இது பண்ணி கேட்கும்போது அதுக்கெல்லாம் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுமா, அப்புறம் வந்து அதுக்கு எதுவும் காசு கட்டணுமா இப்படிலாம் சொன்னாங்க. ஐயோ இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்பயும் ட்ராப் பண்ணேன். ஸோ அகெயின் வந்து இல்லை, அது என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது.
அப்புறம் அப்படியே இது பண்ணி என்ன பண்ணேன், ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து நான் இது கேக் பண்ணேன் பையனுக்காக. அதுவும் வந்து அப்போ வந்து ஓடிஜி கூட கிடையாது, ஜஸ்ட்டு நார்மலாக வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு வச்சு செஞ்சேன். ஸோ அப்போ அதை செஞ்சுட்டு நான் எப்பயுமே செஞ்ச ரெசிபீஸ்லாம் என்ன பண்ணுவேன்னா ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன், எல்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரி எடுத்ததை கட் பண்ணல, எடிட் பண்ணல, ஒன்றுமே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அப்லோட் பண்ணேன். எல்லோரும் நல்லாயிருக்கும், சூப்பர் சூப்பர், இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து யாரும் வரல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் சர்க்கிள் தான், அவங்க தான் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ஃபோன், ஐ திங்க் 10,000 rupees ஃபோன் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ஃபோனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எடுத்துகிட்டு கட் பண்ண தெரியாது, அப்படி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க கமெண்டில், இது நீங்கள் எடிட் பண்ணுங்கள், இது இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள். அப்படி சொல்லும் போது எனக்கு கட் பண்ண ஒட்டுறதுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து எதிர்த்தாப்பில் வீட்டில் அவங்களாம் ஐடி ஒர்க் பண்ணுறவங்க, இது எனக்கு எப்படி எந்த ஆப்பில் பண்ணேன் என்ன சொல்லுங்கன்னா, ஓகே காலையில் சொல்கிறேன்னாங்க. அவங்க எப்போ டோர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அவங்க ஏன்னா காலையிலேயும் அதை போய் கேட்க முடியாது, அவங்க வேலையாக இருப்பாங்க. டோர் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு கேட்கும்போது ஓகே இப்படி தானே ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இது பண்ணி அப்படியே செஞ்சுட்டு இருந்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நானே எடிட் பண்ண ஆரம்பித்தேன், எல்லாமே A to Z நானே பண்ணி நானே அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதம் போச்சு, இது போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 year போச்சு, 42,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு காணும், சேனலே இல்லை, டெலீட் ஆகிடுச்சு, ஹேக் ஆகிடுச்சு. அதிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியல. ஒரு 10 days சரியாக சாப்பிடல. ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். 10 days இவரு கூடயும் நான் பேசலை. இவர் நீ விட்டுற, ஏன் அதில் வந்து அவ்வளோ அது பிடிவாதமாக இருக்குது, இட்ஸ் ஓகே போனால் போயிட்டு போது விடு. இல்லை அது என்னுடைய உழைப்பை, நான் வந்து அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கடுகடுன்னு 4 மணி நேரம் நிற்கணும், அதுக்காக விடிய இப்படி மொபைலில் எடிட் பண்ணணும். அது நான் அப்படியே இப்படி விழுந்துட்டு இங்கே கிடக்கும், கீழே விழுந்துடும் சோஃபாவில். நான் சோஃபாவில் படுத்துக்கிட்டே எடிட் பண்ணுவேன். ஒரு 6 மணி நேரமாவது ஒரு வீடியோவை எடிட் பண்ணுவேன். கமெண்டில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே உங்கள் சேனலில் இது காணோம். ஃபஸ்ட்டு ஹிட்டானது வந்து தெருவே மணக்கும் தக்காளி ரசம்னு ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலாக எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வரவங்க அதை எப்பயும் போல் அந்த ரசத்துக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கு, எப்படி நீங்கள் ரசம் வைக்கிறீங்க நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாருமே எனக்கு என்னென்னா யூடியூப் ஆரம்பிக்கும் போதும் எல்லாருமே ரசம் வைக்கிறான், சாம்பார் வைக்கிறான், பண்ணுறான். இதில் நம்ம போய் என்னத்தடா பண்ண போகிறோம். அப்புறம் போட உங்கள் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அது நம்ம திறமை நமக்கு தெரியாது, 4 பேர் சொல்லும் போது தான் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது, யாருக்கிட்டையும் இல்லாத ஒன்று நம்மக்கிட்ட பார்க்குறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். நம்ம பண்ணுறது தாண்டா நம்ம ஸ்டைலு அப்படின்னு. அப்புறம் எல்லாம் சங்கீதா ஸ்டைல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த ரசம் வந்து வீடியோ நல்லா ஹிட் ஆகி நல்லா போச்சு. இதை நினச்சி இதோடு முடிஞ்சு போச்சு. பட் அகெயின் அந்த 10 daysக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஆரம்பித்தது தான். இன்றைக்கி வந்து 3.25 வருஷம் ஆகுது. இந்த March 20th வந்தால் 4 வருஷம் ஆக போகுது. ஸோ 2 monthsல 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தது. செகண்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷத்தில் 1 million வந்தது. ஸோ இப்போ வந்து 1.66 million இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இந்த ரசம் ஸ்டைலும் சரி, சாம்பார் ஜஸ்ட் நான் ஒரு 2 ரெசிபி மட்டும் சொல்கிறேன், யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே லேர்ன்டு என்னுடைய முன்னோர்கள்கிட்ட இருந்து, பாட்டிக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ இது வந்து நீங்கள் அசல் கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டா என்ன ஒரு ருசி வருமோ அந்த ருசி வரும். நான் இவ்வளோண்டு சாப்பிட்றவங்களாம் பிடிக்காது, அள்ளி போடணும், நிறையா சாப்பிட்ணும், சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணும், அதுதான் என்னுடைய ஆசை. நான் 5-6 மணி நேரம் கூட சமைப்பேன். ஆனால் அவங்க அந்த 5 செகண்டில் சொல்கிற வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வந்து நல்லா இருக்குன்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இது எல்லாமே பண்ணப்போ அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மேரேஜ் ஆன பிறகு, குழந்தை பிறந்த பிறகு தான் இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் கையில் எடுத்தீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? ஹஸ்பண்ட் அவர் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கேமராமேன், நமக்கு எல்லா மேன் அவர் தான். ஸோ அவருடைய சப்போர்ட் வந்து இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவை பற்றி கூட நீங்கள் நிறைய வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அம்மா உங்களோட இந்த வளர்ச்சியை பார்த்து என்ன நினைக்கிறாங்க? ஆக்சுவலாக நான் வந்து லவ் மேரேஜு. ஸோ எங்கள் பேரண்ட்ஸுக்கு பிடிக்காத ஒன்று நான் இது வரைக்கும் லைஃப்பில் பண்ணேன்னா அது அப்போது லவ் மேரேஜுங்கிற டைமில். பட் வந்து அவங்களே நான் தேடினா கூட இப்படி ஒரு பையன் கிடச்சிருக்காதுன்னா அதுக்கப்புறம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை நான் கொண்டு வரணும்னு நான் அதுக்காக கஷ்டப்பட்டேன். எப்படின்னா லவ் மேரேஜ்னாலே சக்ஸஸ் ஆகாது, இவங்க வந்து பிரிஞ்சிடுவாங்க, டிவோர்ஸ் ஆகிடு, இப்படிங்கிற தாட் தான் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அதையும் தாண்டி வந்து நம்ம எப்படி ஃபேமிலி 2 பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு போகிறோம், பெரியவங்களை எப்படி புரிஞ்சு நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ சண்டை லவ் மேரேஜ்லேயும் வரும், நார்மல் எல்லாத்துலேயுமே வரும். பட் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இதெல்லாம் அவங்க என்னுடைய வளர்ச்சி ஒரு ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்த சங்கீதா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுங்கிறதுக்கு வந்து அவங்க தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து தே ஃபீல் லைக் ப்ரௌடு லைக். அண்ட் உங்களுக்கு அந்த சேலரி வந்தப்போ எப்படி இருந்தது? அந்த ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி எவ்வளோ அது சொல்ல முடியுமா? ஸோ ஃபஸ்ட் மந்த் வந்து 8500. அது வந்து அப்போ பெரிய விஷயந்தான். ஏன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டே இட்ஸ் நாட் மீன் பை உட்காந்துக்கிட்டே வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபேமிலியும் பார்த்துக்குறோம், நம்ம ஒரு ஜாபும் பண்ணுறோம், எல்லாமே நடந்து அதில் ஒரு சேலரி இன்கமும் வருது. இட்ஸ் மேபி நம்ம வந்து ஒரு நல்ல இதுதான் பண்ணிகிட்ருக்கோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். லவ் மேரேஜுங்கிறதுனால ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நாங்களே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 7000 ரூபாய்க்கு வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கணும். தட் மீன்ஸ் 2 குண்டா வந்து பாத்திரம் லைக் சமைக்கிறதுக்கு, ஒன்று ரைஸ் பண்ணுறதுக்கு, ஒன்று குழம்பு பண்ணுறதுக்கு, ஒரு குக்கர், 7 பிளேட்டு, 7 கிளாஸ், அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க 2-3 பாத்திரங்கள். இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணும். இன்றைக்கி ஒரு பாத்திரம் 25,000 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன். ஆனால் அன்றைக்கி 7,000 ரூபாய்க்கு வாங்கின பாத்திரம் அது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. பட் அந்த பாத்திரத்தை நான் இன்னமும் என்னுடைய ஒரு கனவாக வச்சுருக்கேன். அது போட மாட்டேன். ஒரு சிலர் வீட்டில் ஹெல்ப்புக்கு இருக்கிற அக்கா கேட்பாங்க, இந்த பாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க. நீங்கள் இதை கேட்டால் கூட கொடுக்குறேன், பட் இந்த பாத்திரத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினதுன்ட்டு அலுமினியம் பாத்திரம் தான் வாங்கினது, பிளேட் மட்டும்தான் ஸ்டீல். ஸோ அப்போ அந்த இதெல்லாம் மறக்காத இன்றைக்கி வச்சுருக்கோம். எனக்கு அதுவும் வந்து அதில் செய்யும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்க, அடுத்தது பார்த்தா ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ ஹோம்மேட் மசாலாஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருக்கும் போதும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கே நான் வந்து வெளியில் சில மசாலா எப்பயுமே நம்ம வாங்குவோம்ல, எனக்கு வந்து அது பிடிக்கிறதில்ல. நம்ம பண்ணுறதுக்கு இப்படி அரைச்சி பண்ணால் டேஸ்ட் வருது, பட் வெளியில் பண்ணும்போது இல்லை. தென் இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே கேன்சர் கேன்சர் கேன்சர். எனக்கு நானே பயந்து வாங்கணும்னு நினைக்கும் போது எல்லாருமே அதை தானே நினைப்பாங்க. மெயின் வந்து இந்த எனக்கு முன்னே அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்கள்லேருந்து இப்போ வந்து சொந்தக்காரவங்கலேருந்து எல்லாருக்குமே கேன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த கலப்படம் கலர் எதுவும் இல்லாமல் சுத்தமாக நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த மசாலாஸ் நல்லா மசாலா சேல் ஆகுது. மெயின் வந்து என்னுடைய மால்ட் ஏபிசி மால்ட்டு பயங்கர ஹிட் ஆனதுனால எனக்கு வந்து இப்போ ஆர்டர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அளவுக்கு இருக்குது. அப்போ எனக்கு இடம் பத்தலை. நிஜமா நான் ஆக்சுவலாக 1 மாதம் கூட அந்த சேல் ஆகாது, ஒரே நாள் ஆகும்போது இது எனக்கு வந்து சினிமா மாதிரி இருக்குது. சினிமாவில் தானே பார்த்துருக்கோம் ஒரு நாளில் இப்படிலாம். ஸோ என்னன்னா இவ்வளோ நாள் நான் வந்து எனக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படின்னா இவ்வளோ இருந்தால் போதும் அப்படி இருந்ததுனால யாருக்கும் ரீச் ஆகலை. இப்போ வந்து என்னென்னா நான் இங்கே வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இங்கே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா அப்படின்னு பேசி அங்கே நின்று குக் பண்ணுவேன். பட் அதையும் தாண்டி பின்னாடி நான் பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இறங்கி கட்டி எடுத்து அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறோம்ல, அதுதான் என்னுடைய ஒர்க். இந்த முன்னாடி உங்ககிட்ட சிரித்து இப்படி ஒரு வேர்க்காமல் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, இதை விட அந்த பின்னாடி இருக்கிற உழைப்பு யாருக்கும் தெரியாது. அது காட்டும் போது அதே மாதிரி என் மசாலாவில் இப்போ தான் நான் காட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் படுற கஷ்டம் தெரியுது. ஸோ குக் வித் சங்கீதா இதோட அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் செஃப் இல்லையா? ஸோ அதோட வாய்ப்பு எப்படி கிடைச்சிது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நானாக தேடி போகல, என்னை தேடி வந்தது. ஏன்னா நம்ம ஒரு பேக்ரவுண்டு இந்த இது வச்சுருக்கோம், இது பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டில் கேட்டேன். இது வந்து ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், இது ஒரு நல்ல சான்ஸ் நீ போ அப்படின்னாரு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படி போனது தான் 3 months இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
ஐ லேர்ன்ட் அ லாட். அதில் வந்து எனக்கு ஏர்ப்ரான் கிடச்சிதுங்கிறது இட்ஸ் லைக் அந்த மூமெண்ட் இப்போ வரைக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன். எஸ், அந்த ஏர்ப்ரான் மேபி இந்த ப்ரொஃபஷனில் இல்லாதவங்களுக்கு நடப்பா இதுக்கு போய் இப்படி ஒரு எமோஷனாக நினைக்கலாம். பட் அந்த லவ் ஆஃப் குக்கிங் இருக்குல்ல, அது பண்ணவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த நைஃபோட வேல்யூ, அந்த ஏர்ப்ரான். ஒரு நம்ம ஒர்க் இப்போ ஸ்கூலுக்கு எப்படி ஒரு யூனிஃபார்ம் முக்கியமாக, அந்த மாதிரி இது இருந்தால் தான் இருக்கும்போது நமக்கு ஒரு கெத்து வரும் அப்படின்னு. ஸோ அது நல்லா இருக்கும் அந்த ஃபீல். ஸோ அது கிடைச்ச மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏதோ நான் இவ்வளோ வருஷம் காத்துக்கிட்டு இருந்ததே இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணம். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஒரு எவ்வளோ உள்ளே இருக்குன்ட்டு. அங்கே ஒன்லி சமையல் குக்கிங் மட்டும் தெரியாது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும். எனக்கு பிளேட்டிங் ஒன்றுமே தெரியாது. என்ன இங்கே சமைப்போம், என்ன போட்டு பிளேட்டில் போட்டு சாப்பிடுவோம், எல்லாரும் பண்ணுறது தான். பட் அங்கே ஒரு ப்ரொஃபஷ்னல்ங்கும் போது அது வேறு மாதிரி. அந்த உலகத்தை நான் பார்த்து தாண்டி அது வருது. எனக்கு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு தெரியும் இன்றைக்கி இந்த பெயின் வந்து நாளைக்கு வேறு இடத்துல கொண்டு போய் நிறுத்துன்னு. ஸோ இப்போ எங்கே போனாலும் நான் வீட்டிலேருந்து என் ஷாப்புக்கு ஒரு ரோடு தான், இப்படி கிராஸ் பண்ணி வருவேன். நீங்கள் மாஸ்டர் செஃப் சங்கீதா தானே அப்படின்னு சொல்லுவாங்க. வா, இதுதான் நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன். அதுக்கு தானே நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிதா. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இங்கே யார் என்ன சொல்கிறோம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு பொண்ணாக இருந்து நம்ம வந்து சாதிச்சு ஒரு வீடு வாங்கியிருக்கோங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமைங்கிறத விட அதில் பட்ட கஷ்டங்கள் அவ்வளோ தெரியுது. அதனால தான் எனக்கு அந்த வீட்டில் பால் காய்ச்சும் போது கூட எனக்கு கண்ணீர் வந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சும்மா இன்றைக்கி உட்காந்து நான் ஒரு வார்த்தையில் ஆக வீடு வாங்கிட்டேன்லாம், இட்ஸ் நாட் ஈஸி. ட்ரீம் அது வந்து அந்த கிச்சனில் நின்று சமைக்கும் போதும் அன்றைக்கி வேர்த்து விறுவிறுக்கும். இன்றைக்கி ஏசி போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஜாலியாக கூலாக இருந்து பண்ணுறேன்ல. ஸோ இந்த ஃபெசிலிட்டி அங்கே கொண்டு வந்திருக்கேன். எப்பயுமே ரசித்து பண்ணணும் ஒரு வேலையை. ஸோ அப்போ ரொம்ப வேர்த்து என்னை வந்து இப்படி இதுன்னு காட்டிக்கிறத விட எனக்கு கம்ஃபர்டபுளாக நாங்கள் செய்கிறேன். ஏசி போட்டிருக்கேன், இடம் நிற்கிறதுக்கு இருக்குது, கேமரா வைக்கிறதுக்கு இருக்குது, இந்தாண்ட திரும்பினா சிங்க்கு, இந்தாண்ட பாத்திரம் எடுக்கலாம், இந்தாண்ட இது பண்ணலாம், அவ்வளோ வசதியாக பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு. நான் வந்து ஓவராக ஆடுறதும் இல்லை, ஆடம்பரமும் கிடையாது. ஐ எம் வெரி சிம்பிள். ஒரு ரசமாகட்டும், ஒரு சாம்பார் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு கிரேவி பண்ணுறேன்னா டக்குன்னு என்ன ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடுவேன். பட் இதை ஒரு ஷூட்டாக பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து கால் வலிக்க நின்று கால் வீங்கி. ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் தெரிய மாட்டேங்குது? இப்போது நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறீங்க, அதே மாதிரி நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன். ஏன் இது யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறது என்ன தப்பா? நானும் ஒரு பெண் தானே, ஏன் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாதா? என்னையும் மதிங்களேன். இவ்வளோ ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்கன்னா அதில் நம்ம தனியாக தெரியணும்னா அதுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் நம்ம போடணும்? அதுதான் நேர்மை, உண்மை, உழைப்பு. ஸோ எந்த ஒரு வேலை செஞ்சாலும் டெடிக்கேட்டடாக பண்ணணும். லைக் யாரையும் பார்க்காது, உன்னை பாரு, உனக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வா. மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணால் உன்னோடைய தனித்திறமை வெளியில் வராது. ஆக்சுவலாக எல்லாம் யூடியூப்பில் பார்த்து சமைக்கிறேன்னு சொல்லுவாங்களே, நான் யூடியூப்பில் பார்த்து சமைச்சதே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். பிகாஸ் நான் அதை பார்க்கும் போதும் அதோடைய டாமினேஷன் எனக்கு வந்துடும். நான் செய்கிறது தான் தப்பு, அதுதான் கரெக்டுன்னு. இன்றைக்கி நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஸோ அப்போ எனக்குரிய ஸ்டைல் உள்ளே ஒன்று இருக்குது இல்லை, அது வெளியில் வராமல் போயிடும். அப்போது இந்த என்ன மாதிரி பண்ணுறவங்களுக்கு நான் கற்றுக்கிட்டதோ இல்லை நான் சொல்கிறதோ என்னென்னா, நம்ம ஸ்டைல் தனி ஸ்டைல். உங்களுக்குள்ளே இருக்கிறத தனியாக எடுத்துகிட்டு வந்தால் தான் லைக் வெளியில் வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியும். ஓ, இவங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, இவங்க ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நேர்மையாக இருக்கணும், நல்லதாக பண்ணணும். நல்லது பண்ணால் நல்லதே நடக்கும், அவ்வளோதான். அண்ட் வித் இதே ஸ்மைலோட எங்களுக்கு வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.